காங்கிரஸ்னா துரோக பசங்க சார், துரோகிகள் சார் காங்கிரஸ். பேக் ஸ்டாபர்ஸ் சொன்னா பாருங்க டிஎம்கே. நிலைவான ஆட்சி இருக்குமா என்று கேட்டால் சந்தேகம். விஜய்க்கு சரி, விஜய் வில் ரியலைஸ் இட். பார்த்துட்டு விஜய்க்கு வாழ்த்துக்கள் கூடக்கூடிய ராஜகோபாலன் விஜய் நின்றதில்லை. விஜய்க்கு அது எது சொல்ல, விஜய் ஷுட் ரியலைஸ். நகராட்சி தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது. ரொம்ப நம்ம போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சி இல்லையே. யார் ஊழல் இல்லை சொல்லுங்க இந்தியாவில்? அதுதான் கேட்டாங்க. சினிமா டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அது ஊழல் இல்லையா? விஜய் வாழ்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிந்ததில் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பதில் நானும் ஒருவன். விஜய்க்கு ஆதரவாக நான் ஒரு விசில் சத்தம் போட்டு. தமிழகத்துல திமுக ஆட்சியை வீழ்த்தி விஜய் முதலமைச்சரா நாளை பதவியேற்கிறார். அது பற்றி உங்களது முதற்கட்ட பார்வை என்ன? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே பாலிசி கொள்கையுடன் முனைந்தார் விஜய். அவருக்கு பாராட்டுதல்கள், தங்களுடைய நேயர்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், அவர் எந்த பிரிவினராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையரான சமூகத்திற்கெல்லாம் நல்லது செய்தார். அதற்கூடவே பிராமண சமூகத்திற்கும் 2 எம்எல்ஏக்களை கொடுத்தார். ஒருவர் சமையல்காரர், குக்கு பண்ற ரமேஷ் பேர், அவர் ஒரு ஐயங்கார், ஸ்ரீரங்கத்திலிருந்து எலெக்டா இருக்கார். அந்த அந்த ரமேஷுடைய குடும்பத்தை நான் அறிவேன். அவர் ஹிந்து பத்திரிகையினுடைய குடும்பத்திற்கும் பல வைணவ சம்பிரதாயத்திற்கு கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டிலையும் அவங்கெல்லாம் ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரமேஷ் என்பவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வருகிறார். அதே மாதிரி வெங்கட்ராமன் என்பவர் இப்பொழுது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருக்கார், மயிலாப்பூர் எம்எல்ஏ. அவன் இருவருக்கும் சீட் கொடுத்து ஜெயிக்க வைத்ததற்காக விஜய்க்கு பாராட்டு. காரணம், நான் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவன், பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. நாம் தமிழர் கட்சியும் பிராமணருக்கு 6 பேர் கொடுத்தாங்க, 6 பேரும் ஜெயிக்கல. இருந்தாலும் ஒரு புது முறை 2026 பொது தேர்தலில் பிராமணருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று 2 கட்சிகள், திராவிடியன் பார்ட்டிஸ் அல்லாத கட்சிகள், தன்னுடைய பெயரில் திராவிடம் என்று இல்லாத கட்சிகள் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக ஈவி ராமசுவாமி நாயக்கரை அவர் பெரியார் மண் என்றெல்லாம் சொன்னார்கள். ஈவி ராமசாமி நாயக்கரை மண் என்று சொன்னாரே சீமான், அவருக்கும் ஒரு சல்யூட். விஜய்க்கு ஒரு நமஸ்காரம் அண்ட் சல்யூட். இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்டிஏ கூட்டணி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. பாஜக ஒரு இடத்தை மட்டுமே வென்றிருக்குது. இதற்கு காரணங்கள் என்னென்ன? இது நடுத்தர மக்களுக்கு இருக்கக்கூடிய எழுச்சியைத்தான் நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இரண்டுமே தமிழக மக்களுக்கு 70 ஆண்டுகளாக செய்த துரோகத்தை தான் பார்க்கிறேன். 1967க்கு பிறகு இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் பார்த்ததே கிடையாது. ஐயா எம்ஜிஆரிடமும் மாண்புமிகு ஐயா கருணாநிதி அவர்களிடமும் அம்மையார் ஜெயலலிதாவுடன் நான் நெருங்கி பழகியவன் என்ற பத்திரிகையாளனாக நான் சொல்வதில் பெருமை பள்ளிக் கொள்கிறேன். டெல்லிக்கு வந்தேன்னா சில டயத்துல சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அப்பா காரை நிறுத்தி எங்கிட்ட பேசுவார். ஐயா உள்ள வந்துருங்க சாமி அப்படின்னுவார். எங்கிட்ட சாமி சாமின்னு தான் கூட, என் பேர் கூட அவருக்கு தெரிஞ்சு, எனக்கு அவர் பேர் கூப்பிட்டு நான் கேட்டது கிடையாது. ராஜகோபால் கூப்பிட்டதே கிடையாது, சாமி அப்படின்னு. ஏன்னா அவரோடு ஆற்காடு வீடா சாமி இன்னமும் நம்மிடையே இருக்கிறார். தயாநிதி மாறனுடைய தகப்பனார் முரசொலி மாறன் மற்றும் பல மூத்த தலைவர்கள் நடுவே என்னிடம் ஐயா பேசுவார் கலைஞர். அவர் பிராமணருக்கு சீட் கொடுக்காத இருந்தது. அதை தவிர எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜிஆர் தான் திராவிடனுடைய இயக்கம் கொஞ்சம் தங்க ஆரம்பிச்சது. விஜய் அதை க்ளோஸ் பண்ணிட்டார். இனி திராவிடம் என்பது தமிழ்நாட்டில் ஊராது வளராது என்பதுதான் ஆணித்தரமான எண்ணம். அதனால பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தோத்து போயிருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க, காமராஜரே தோத்துருக்காரு. எந்த காமராஜரை முன்வைத்து இப்போ காங்கிரஸ் ஒட்டு சேர்க்கிறாங்களோ, நேற்று மட்டும் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை இன்னைக்கு போயிருக்காரு. ஏன்னா அவர் மேல் கேஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு திமுக கார் சொல்றாங்க. அப்பேற்பட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. செல்வ பெருந்தகை தோல்வி அடையலையா? அவர் என்ன ஜெயிச்சுட்டாரா? 28ல 5 பேர் தானே ஜெயிச்சிருக்காங்க.
பாஜக 27-1 தான் ஜெயிச்சோம். ஆமா, வெற்றி தோல்வி நியாயம். அரசியலில் நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன். ராஜநாராயணன் வந்து இந்திரா காந்தி தோத்தப்புறம் உடனே என்னுடைய திருமணத்திற்கு வந்திருந்தார். அப்பேற்பட்ட ஆளுங்க சந்திரசேகர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அவரே தோத்து போயிட்டார். என்ன அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆன் த ஃப்ளோர் ஒரு ஓட்டில் தோத்து போச்சுங்களேன். தோல்வி என்பது சகதம் அரசியல். ஆனா அடுத்த வாரம் இப்ப திமுக வந்து ஆர்கே நகர் தொகுதியில தோல்வி அடையலையா தினகரன் கிட்டக்க, இப்ப டெபாசிட் ஆயிலையா, 2 வருஷத்தை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இது ஒண்ணு புதுசுக்கு பழசு இல்லை. அதனால பாஜக வந்ததுங்கிறது வருந்தத்தக்கது. பாஜக இன்னும் செய்திருக்க வேண்டும். பாஜகவிலே பல எதிர் வினைகள் இருந்ததுனால தான் அவெல்லாம் ஜெயிக்க முடியாது போயிடுச்சு. அதிமுக போயிடுச்சு. 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல திமுக இல்லாத போயிடுச்சு தம்பி. 1 இல்லை 2 இல்லை. அதே மாதிரி அதிமுக 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல காணாம போயிடுச்சு. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் 2 பொதுமக்களுடைய எழுச்சி. இதை மு.க. ஸ்டாலினும் உதயநிதியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் இருக்கட்டும், இது நடுவே தோல்வி வெற்றி என்பது சரியாயிடுச்சு. பாஜகவில் இருக்கக்கூடிய உள்கட்சி சண்டைகள் குழப்பங்கள்லாம் இருந்து அது ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் டிஃபீட் தான் நான் நினைக்கிறேங்க. விஜய் எம்ஜிஆர் மிஞ்சி விட்டதா பார்க்கப்படுது. எம்ஜிஆர் திமுக கட்சிக்குள்ள ஆண்டுகளாக இருந்தார். அக்கட்சியை பிளந்து அதிமுகவை உருவாக்குனாரு. ஆனா விஜயோ 2.5 வருஷத்துல ஆட்சி கட்டில் அமர போறாரு. அது உண்மை. அது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான வரவேற்பு இளைஞர்களிடையே இருக்கிறது. அது எதை குறிக்கிறதுனா திமுக மேல இருந்த ஒரு ஆத்திரத்தை தான் குறிக்கிறது. ஒண்ணுமே சிம்பிள் அஸ் தட். அந்த ஆத்திரத்திலையும் வெற்றி பெற்று வந்து 5 எம்எல்ஏக்கள் மேலும் ஆத்திரப்படக்கூடிய அளவிற்கு விஜயுடன் சென்றார்கள் என்றால் அது காங்கிரஸ் செய்த துரோகம். திமுகவிற்கு அல்ல, தமிழகத்திற்கு சரி, விஜய்க்கு சரி. விஜய் வில் ரியலைஸ் இட். பார்த்துட்டு விஜய்க்கு வாழ்த்துக்கள் கூடக்கூடிய ராஜகோபாலன் விஜய் நின்றதில்லை. விஜய்க்கு எது சொல்ல, விஜய் ஷுட் ரியலைஸ். அகில இந்திய அளவில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி 3 முறை தேர்ந்தெடுத்திருக்கிறது. கொள்கை ரீதியில் நீங்க என்னன்னா இருக்கலாம். யூ ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் 8 crore Tamilians டுடே. மத்திய அரசாங்கத்தோட கூட்டு வேணும், கை கோத்துக்கணும். காங்கிரஸ் உங்களுக்கு கொடுத்ததுனால இப்ப மோடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அவரே முதல்ல சொல்லிட்டாரு. இப்ப அதிமுக கிட்ட போறாங்க, பாமக போகுது. இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷனை தான் நான் பாக்குறேன் என்னை பொறுத்த மட்டும். ஆனால் ஆட்சியினுடைய நிலைவான ஆட்சி இருக்குமான்னு என்று கேட்டால் சந்தேகம். இது என்ன ஒண்ணு, இந்த காங்கிரஸ்காரனுக்கெல்லாம் நேற்று சாயங்காலம் ஒன்னா இருந்தாங்க திமுக, இன்னைக்கு காத்தால தாவேக்காட வந்துட்டாங்க. முதுகலை குத்தினான்னு சொல்றாங்க எல்லாரும். முதுகலை குத்தல, அவங்களோட குத்தி தங்களுக்கு தானே குத்தினாங்க. விஜய் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 13 நாள்ல சர்க்காருக்கு எம்எல்ஏக்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்க மாட்டேன் டிராமா பண்ண வாங்கின கட்சியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்கடிச்சிட்டாங்க. சௌத்ரி சரண் சிங், பிபி சிங், தேவகவுடா, இந்தர்குமார் குஜராத், எவ்வளவு பேரும் தோக்கடிச்சிருக்காங்க. சோ அதனால விஜய் தோப்படிப்பார்கள் காங்கிரஸ். எழுதி வச்சுங்க நீங்க. மேகதாது மற்றும் உங்களுக்கு காவேரி பிரச்சனை வந்துன்னா ஜூன்ல எல்லாம் தமிழ்நாட்டுல குதிக்கிற வெயில்ல உங்களுக்கு தண்ணி தேவை. டெல்டா மாவட்டத்திலாம் இது கவர்மெண்ட் கர்நாடகாவில் கொடுக்கலன்னு காங்கிரஸ்காரங்களாம் திட்டுவாங்க. காங்கிரஸ்காரன் எதானு சொன்னா வெளில போடுவாங்க. ராஜினாமா பொட்டி படுக்கிறதுக்கு ராஜினாமா பண்ணி அது மாதிரி நடக்குதா இல்லையா பாருங்க. எழுதி வச்சுங்க நீங்க. ஒரு 2 மாசத்துக்குள்ளே இந்த சச்சரவுலாம். இந்த தேர்தல் என்பது காங்கிரஸுக்கும் திமுக இந்த தேர்தல் 17 வருஷம் இருந்தது. ஆனா இந்த தேர்தல் காங்கிரஸோட தவைக்கா வந்து 9 நாள் ஓடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி என்றால் விஜய்க்கு காங்கிரஸ் துரோகத்தை செய்யுமா? காங்கிரஸ் துரோக பசங்க சார், துரோகிகள் சார் காங்கிரஸ். பேக் ஸ்டாபர்ஸ் சொன்னா பாருங்க. டிஎம்கே கரெக்ட். இப்ப ஸ்டாலின் வாய் திறக்க போறாரு பாருங்க, வெயிட் பண்ணுங்க. தமிழக பாஜக டிவிகேவை எதிர்த்து அரசியல் செய்யுமா? பாஜக ஒன்றும் இப்ப irrelevantங்க. பாஜக தமிழ்நாட்டுல ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அதுக்கு அவர் யார் கேட்க போறாங்க? புதுசா வரக்கூடிய சபாநாயகர் ஒரு விஜய் கண்டா உண்டு. எல்லாத்தோட எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நீங்க திமுக காங்கிரஸ் அதிமுக எல்லாம் விட்டுருங்க. 3-4 கேள்வி தங்களுடைய நேயர்களுக்கு. விஜய் எதற்கு உதயநிதி உட்கார்ந்து போற அசம்பிளி உள்ள? திமுக தலைவர் யாரா போறோம்? விஜய் உதயநிதியா? உதயநிதி பக்கத்துல பழனிசாமி உட்காந்து பாரு. பழனிசாமி எதிர்க்க ஓ பன்னீர்செல்வம் உட்காந்து பாரு. ஆனா இதே காங்கிரஸ் திமுக எதிர்க்க
செல்வ பெருந்த மந்திரி ராஜ்குமார் மந்திரி என்னன்னு வச்சுங்க, அது எப்படி இருக்கும்? உதயநிதி எதுக்கு உட்காந்து, அதை விட பச்சை துரோகம். இது இந்த துரோகத்தினுடைய விளிம்பில் தான் இருக்கிறது காங்கிரஸ். ஒண்ணு. ரெண்டாவது, பல பல பிரச்சனைகளை எல்லாம் பாஜக தீர்வு காண்றது விஜய்க்காக. கரூர் சம்பவத்தின் போது ஹேமாலினி அனுப்பிச்சு வச்சாங்க, நன்றி தெரிவித்தார். அசம்பிளி உள்ளே சொல்லிட்டாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி, நான் விஜய்க்கு கரூர் சம்பவத்துல திமுக செய்து தப்புன்னுட்டு. அதெல்லாம் நன்றி தெரிவித்திருக்கணும் விஜய். அதெல்லாம் மனசுல வாங்காத ஒரு 5 பேருக்கு இது நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் கொடுங்க. நீங்க வேடிக்கை பாருங்க தம்பி, 6 மாசத்திற்குள் தமிழகத்தில் ஒரு நகராட்சி தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது. தும்பரம் பாருங்க, இப்ப அது போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. காங்கிரஸுக்கு முடிஞ்சிடும் இதுலயே. அதனால அந்த தேர்தலில் தாவேக்காவுடைய நிலைமை என்ன இருக்கும்? யாரோட போவாங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும் இல்ல. 2029 லோக்சபா தேர்தலில் தாவேக்காவுடன் காங்கிரஸ் போறேன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் துரோகம் பண்ணாங்களே, 8 MP இருக்காங்களே லோக்சபாக்கு, அவங்களும் ராஜினாமா பண்ண வேண்டாமா? சிதம்பரம் ராஜினாமா பண்ண வேண்டாமா? யாருடைய மேண்டேட்ல அவர் ராஜ்யசபா வந்தாரு? திமுக மேண்டேட்ல. இப்ப அதே காங்கிரஸ் பண்றது, சிதம்பரம் ராஜினாமா செய்ய வேண்டும். 8 காங்கிரஸ் MP லோக்சபா எம்பிஸ்னா தே ஷுட் ரிசைன் அண்ட் ஃபேஸ் எலெக்ஷன். திமுக எம்பிக்களும் 39 தமிழக எம்பிக்கள் ராஜினாமா பண்ணணும். ஏன் தெரியும்? இந்த வாக்கு என்பது திமுகவிற்கு எதிரான வாக்கு, காங்கிரஸுக்கு எதிரான வாக்கு. அப்போ திமுக இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தியில பாராளுமன்றத்தை முடக்கும் பொழுது ராகுல் காந்தி வாழை பிடிச்சுன்னு போனாங்களே, ரஃபேலுக்கும் SIRக்கும் ஓட்டுச்சோரிக்கும் ஹிண்டன்டன் ரிப்போர்ட்டுக்கும் அப்புறம் வேற என்ன உங்களுக்கு ரஃபேல் அது சொல்லிட்டு பிகாசிஸ் எல்லாத்துக்கும் சொன்னாரு. இப்ப என்ன பண்ண போல திமுக என்ன பண்ணும் பார்லிமெண்ட்ல? ஆக மொத்தம் இப்ப சிட்டிங் திமுக எம்பிஸ், காங்கிரஸ் எம்பிஸ் தே ஷுட் ரிசைன் பிகாஸ் the mandate is for Vijay, mandate is against DMK. இப்பதான் விஜய் பாராளுமன்றம் 20 MP எடுத்துறாரு. பார்த்துட்டு 20 MP சும்மா இல்லை. அதை தவிர அவருடைய தகப்பனார் SA சந்திரசேகரன் அவர்கள் ராஜ்யசபால வரப்போறான்னு கேள்விப்பட்டேன். காரணம் என்ன என்று கேட்டால், அந்த CV சண்முகம் ரிசைன் பண்ண போறார் ராஜ்யசபா. அவருக்கு இன்னும் 2 வருஷம் டேர்ம் இருக்கு. அதுல சந்திரசேகரன் வந்துடுவார். அப்போ டெல்லியில நிலைமை புரியும் விஜய்க்கு. அதை தவிர விஜய் இப்போது ஒரு ரா ஹேண்டுன்னு சொன்னமான அவருக்கு 10 சைடு 8 திசையிலேருந்து 360 டிகிரிலேருந்து செய்திகள் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் எப்படி அவர் ஒருங்கிணைத்து ஒரு ஜீர்ணம் பண்ணி ஆன்சர் பண்ண போறாரு பார்லிமெண்ட்? வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும் நம்ம. இதெல்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய மாபெரும் சிக்கல்கள். விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய தீங்குகளை எல்லாம் திமுக செய்வே தயங்காது. ஒரு பெட்ரோல் பம்ப் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா போறோம், விஜய்க்கு கண் மொழி பிடிக்கிடுங்க. ஒரு ஸ்ட்ரைக், ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்ட்ரைக்கை பார்த்தாங்கன்னா, பஸ் ஸ்ட்ரைக்னு வச்சுங்க, பேச்சு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக், 4 இடத்துல ஃபயரிங் ஆச்சுன்னா தெரியும். போலீஸ் உதவி உங்களுக்கு தேவை, ஆட்சிக்கு உதவி தேவை. அதிகாரிகளை நம்பக்கூடாது விஜய். ஆனா விஜயினுடைய ஒரு முயற்சி வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் ஒரு பத்திரிகாரனை சந்திக்காதே இருக்கிறாங்களே. அது ஸ்டாலின் சந்திக்கல, கேட்டா நரேந்திர மோடி சந்திக்கலைங்கிறாங்க. அதனால இவர் சந்திக்காத முடியும். இப்ப புதுசா வந்திருக்காரு நரேந்திர மோடி, பப்ளிக்கோடு டீல் பண்றாரு. இவர் பப்ளிக்கோடு டீல் பண்றது இல்லையே. என்னை பொறுத்த மட்டும் விஜய் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. அதை தவிர மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே இருந்தாரு, அசம்பிளிக்கும் போக மாட்டார், செக்ரட்டேரியட்டுக்கு போக மாட்டார், வீட்டிலே இருப்பாரு. அதே மாதிரி இவர் பணியோடே இருந்துட்டாருன்னு வச்சு என்ன ஆகும்? நீலங்கரை, என்னது நீலக்கரை தானே, நீலாங்கரை, இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஃபார் விஜய். அதெல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா பொதுமக்கள் 2026 தேர்ந்தெடுப்பு 2031 2034 சேர்ந்திருப்பாங்க என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. விஜய் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் காங்கிரஸ். பண்ணலாம். டிஎம்கே இத்தனை நாள் உங்களுக்கு பதவி கொடுத்தாங்க. சோனியா காந்தி ஃபாரினர் சொல்லும் போது கருணாநிதி தான் இல்லை இந்தியன் நம்ம பண்ணிக்கணும் சார். அதே மாதிரி ராகுல் காந்தி பப்புன்னு போது திமுக தான் ஹெல்ப் பண்ணிச்சு பார்லிமெண்ட்ல எல்லாம். அந்த பப்பு இப்ப தப்புன்னுட்டாரு, திமுக டொக்குன்னுட்டாரு. இலங்கை தமிழர் பிரச்சனை உள்ளிட்ட தமிழர்களின் பல பிரச்சனைகளுக்கு அடிநாதமா இருக்கிறது காங்கிரஸ் தான் என்ற விமர்சனம் இருந்து வர நிலையில அப்படிப்பட்ட கட்சியோட விஜய் கூட்டணி வச்சிருக்காரு. இதன் மூலம் அவரது இமேஜ் அடி வாங்குமா?
6 மாசத்துக்கு விஜய் இமேஜ் யாரும் தொட முடியாது. 7வது மாசத்துல இருந்து அந்த தேர்நிலவு மாறும். இப்பெல்லாம் இந்த 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 மொபைல் வந்துட்டு அப்புறம் டேட்டா வந்துட்டு அப்புறம் தேர்நிலவுங்கிறது ஒரு 1 hour தான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஜனங்கள்லாம் டிவியை விட்டுட்டு யூடியூப்பை விட்டுட்டு ரீலு. இப்ப பாருங்க, எங்கேயுமே ஒரு பிரச்சனை இல்லை. இங்க பேங்க் லீவா ஏடிஎம்ல வச்சுங்க, பேடிஎம் வச்சுங்க, ஜிபே வச்சுங்க, எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட் வந்துருக்கு. அதே மாதிரி இங்க தேர்ந்தெடுவு என்பது ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் 1 hour, அதுக்கப்புறம் முடிஞ்சு வச்சு. நாளைக்கு பதவி ஏற்றுக்கு போறாரு. பதவி ஏற்றுன அப்புறம் அவருடைய அணுகுமுறைகளில் பல அதிகாரிகள் அவருக்கு பிரீஃபிங் பண்ணுவாங்க. ஒரு ஃபுல் மந்த் பிரீஃபிங் இருக்கும். அதுல பாலிடிக்ஸ் இருந்தீங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். நான் வந்து டாக்டர் மன்மோகன் சிங், அடல் பிஹாரி வாஜ்பாய், ஈவன் நரேந்திர மோடி, பிவி நரசிம்மராவ், இவர்களுக்கெல்லாம் பிரீஃபிங் சொல்லிட்டு வெளில வரும்போது நான் நேரையே பார்த்துருக்கேன், அவங்களோட பேசியிருக்கேன். அவங்களும் ஒரு மகத்தான ஒரு தலைவர்கள். விஜய் மகத்தான தலைவர். இதெல்லாம் புரிதல் எப்படி வரும்? அதை வச்சுட்டு வெளில எப்படி சொல்றது? சில சீக்ரெட் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும் அரசாங்கத்துல. எல்லாத்தோட முக்கியமாக சொல்றேன் பாருங்க, விஜய் எதிர்நோக்கக்கூடிய 3 பிரச்சனைகள். 3. தமிழகத்தில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் சரி பண்ணவர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது பெண்களுக்கு பாதுகாப்பு. 3வது ஃபைனான்சியல் பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி வீக். அரசாங்கம் ஃபைனான்சியல் எமர்ஜென்சி நோக்கி கொண்டு போகிறது. அரசாங்க வாத்தியார்களுக்கு சம்பளம் இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி விஜய் சமாளிக்க போற தெரியல. நிதி நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் 200 ரூபாய் 2500 தலையினாரு. அங்க ஃப்ரீயா பஸ் பாஸ் எல்லாம் ஃப்ரீ. அப்ப மெட்ரோ எப்படி வரும்? நீங்க பஸ்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்தீங்க, மெட்ரோ வந்து பணக்காரெல்லாம் மெட்ரோ, ஏழைகள்லாம் பஸ். அப்போ சமூக நீதிங்க எங்க சமூக நீதி இருக்க போகுது? இந்த பல திருப்பங்கள் நிறைந்த தமிழக அரசியல் சூழல்ல பாஜக திமுக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா? அதிமுக வந்து பாஜக இப்ப செத்துக்கு விட மாட்டாங்க. உறவு இருக்கோ இல்லையோ, விஜய் சொல்லிட்டே இருக்காரு உறவு இருக்குன்னுட்டு. அதே பூதத்தையும் இருக்கட்டும், யாரு வேண்டாங்கிறாங்க. மம்தா பானர்ஜி கூட சொல்லிட்டாங்க. விஜய் சொன்னாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்றது. எனக்கு இன்னும் அந்த மாதிரி வராதுங்க. உறவு இருக்கோ இல்லையோ, கவர்மெண்ட் இருக்கும்போது பண்ணாரு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், எந்த தமிழ் சேனலும் போடல. தமிழ் சேனல்கள்லாம் எந்தெந்த தமிழ் சேனல்கள்லாம் திமுகவுக்கு பக்கவாத்தியம் வாசிச்சோ அவங்க எல்லாம் விஜய்க்கு எதிர்த்தா போயிடுவாங்க. பார்த்துட்டே இருங்க. இதே நெறியாளர்கள், இதே கெஸ்ட் எல்லாம் திமுக சார்ந்தவங்க விஜய் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நாளையில இருந்தே ஒரு விஜய்க்கான எதிர்பார்ப்புகள் குறைவாகிடும். விஜய்க்கு எந்த இடத்துல எந்த தீங்கு வருதுன்னு தெரியாது. இனிமேல் வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்க தான் என்னுடைய கருத்து. பாஜகவுடன் திமுக உறவு வைத்துக் கொள்ளாது. 2029க்குள்ள விஜய் ஆட்சியில் தொடர்ந்தாரே ஆனால் எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. இந்த அரசாங்கம் நீடிக்குமா, நிற்காதா அப்படிலாம். பிகாஸ் ஆஃப் காங்கிரஸ் இன்க்ளூஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் ஹி இஸ் a very straightforward person விஜய். இந்த காங்கிரஸ் வந்ததுனால எனக்கு மண்டை குழப்பம். காங்கிரஸ்காரங்க தூரம் இருக்கணும். அவன் என்னைக்கு முதல்ல குத்தான், மார்ல குத்துவானா, முதுகுல குத்தான், வயிற்றுல குத்துவானான்னு தெரியாது. ஊழல் பெரும் ஊழல். இவர் சொன்ன திமுக ஊழல், அதிமுக ஊழல், காங்கிரஸ் ஊழல் இல்லையா? யாராவது கேட்க வேண்டியதுதானே கேள்வி. விஜய 2Gல ஊழல் இருந்தது. எல்லாத்த விட இதே ராகுல் காந்தி பெயில தானே இருக்காரு. ஐயன் விஜய் ஒத்துக்கிறாரு? விஜய்க்கு ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா விஜய் மேல? இல்லையே. எந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விஜய் மேல கேஸ் போட்டிருக்கோ அதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேஷனல் ஹெரால்ட் மேல கேஸ் போட்டு விஜய் ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ண போனாங்க. அவர் பெயில்ல இருக்காரு. இப்ப அந்த காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சி இல்லையே. யார் ஊழல் இல்லை சொல்லுங்க இந்தியால? அதுதான் கேட்டாங்க. சினிமா டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அது ஊழல் இல்லையா? அதுல என்ன பணம் வந்திருக்கு இவங்களுக்கு? அதெல்லாம் ஊழல் இல்லையா? வெயிட் அண்ட் வாட்ச். சிச்சுவேஷன் இஸ் வெரி கிரிம். விஜய்க்கு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். ஆனால் அதை சால்வ் பண்ணுவாரா பண்ண மாட்டாங்கன்னு வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொல்ல முடியுங்க என்று சொல்லி, விஜய் வாழ்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிந்ததில் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பதில் நானும் ஒருவன். விஜய்க்கு ஆதரவாக பல நாட்கள் இருக்க வேண்டும். விஜய்க்கு ஆதரவாக நான் ஒரு விசில் சத்தம் போட்டுட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு விசில் வரல. ஒரு யாராவது வாங்கி கொடுத்தா ஜோரா இருந்தது. காரணம் என்ன என்று கேட்டால், வயது முதிர்வு அத்தனை பல்லெல்லாம் போயிடுச்சு. வரல பாருங்க, வரல.